கேமிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேண்ட் ரீமாஸ்டரோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்பயும் போல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ லைக் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்கல்ல. இப்போ சும்மா சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணுங்க கைஸ், லைக்கும் பண்ணுங்கள், அதான் நல்லது. சரி வாங்க இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதை அன்லாக் பண்ண போகிறோம். சில கேவ்ஸ் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று மட்டும். அதுக்குள்ளே போயிட்டு கிறிஸ்டல்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்டல்ஸ் எடுத்துகிட்டு மற்ற ஏதாவது மெட்டீரியல்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஓகே வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த கேவை நான் ஆல்ரெடி அன்லாக் பண்ணிட்டேன். அது நல்ல கேவுங்க, ஆனால் கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்கிது. இந்த ரிவருக்குள்ளே மட்டும் காலை வச்சிடாதீங்க, ஐஸ்லேயே செத்துருவீங்க. ஆமாம், இப்போ பாருங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, இப்படியே தாண்டி போய் தான் ஆகணும். இந்தா ஹெல்த்து குறையுது பார்த்தீங்களா? வாட்டர் அப்படி செம கூலாக இருக்கும், அதனால தான் அப்படி ஆகுது. ஸோ நான் இப்படி பண்ணாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அங்கே போகிறது மட்டும். ஓகே வாங்க அந்த கேவுக்கு போவோம். ஐஸ் கேவுக்கு வந்தாச்சு. இதுக்கு நீ 15வது லெவல் தாண்டலாம். அப்போ அப்படியே தானாக வந்துடும். 15வது லெவல் தாண்டினா இங்கே ஆல்ரெடி இருக்கானுங்க இங்கே. சரி, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டோம், நம்மளும் நம்ம பாட்டுக்கு இருப்போம். இங்கே இருக்கிற எங்கே ஒரு கிறிஸ்டல் கூட காணோம். இந்த இடம் தான் கொஞ்சம் டேஞ்சரான இடம். என்னடா இருக்கானுங்க, ஐஸ்குள்ளே இருக்கானுங்க பார்த்தீங்களா? ஐஸ்குள்ளே இருக்கானுங்கல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஐயோ நினச்சேன்டா, இழுத்துட்டு போகுது ஆத்தாடி வந்துட்டான். போச்சு, சாப்பிட்றேன் போல. போகிறவா, போயிரு போ. பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. டக்குன்னு இன்வென்ட்ரிக்குள்ளே போய் ஒரு மெடி பேக்கை போட்டுருவோம். இப்போ ஃபுல்லாக இருப்பாருங்க எல்லாம் டபக். அப்படித்தான் பேக்கில் நிறைய ஸ்பேஸ் வச்சு. ஐயோ இந்நேரம் ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, இருக்கா? இருக்கணுமே, இல்லைன்னா முடிஞ்சிருமே. இன்னும் ஃபுல்லாக ரெட்டாக தான் காமிக்குது. கிறிஸ்டல் நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. ஆகா எங்க கொஞ்சம் கூட லாகுன்றதே இல்லைங்க. சரி வாங்க, கல்லில் அடிக்கணும்னு நம்ம விதி. கல்லே எடுத்துட்டோம். என்னதுடா, டோன்ட் பி கோல்டு வித் எனி ஒன், இட் வில் கெட் டு த பாயிண்ட் where your heart freezes and you are unable to forgive. எவனோ ஒரு கிறுக்கு பையன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நம்ம எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும்? நம்ம பாட்டுக்கு வந்தோமா, கிறிஸ்டல் எடுத்தோமா, போனோமான்னு இருக்கோம். அந்த பிங்க் கலர் ப்ளூ கலர்லாம் எடுக்க முடியாதுங்க. பிங்க் கலரில் இருக்கிறது, ப்ளூ கலரில் இருக்கிறது அதெல்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறது தான் எடுக்க முடியும். என்னடா அவ்வளோதான் கைஸ், எடுக்க போகிறான். தண்ணிக்குள்ளே போயிடுச்சேடா. தண்ணிக்குள்ளே போனாலும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே போனதை எடுத்தாச்சு. வெளியே வா. நைஸாக அப்படியே இந்த இடத்துமே கீழே விட்டு விழுந்துறாரா. வந்தாச்சு. வந்தாச்சு. அப்போ நான் உடச்ச காமியில பாருங்க. உடைக்க முடியாது. இங்கேயே இருக்கான். என்ன
இங்கே வேண்டா கட்டி வச்சிருக்குங்க. மொத்தாடி இங்கே ஒருத்தர் இருக்கான். வாங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா. அடிச்சிட்டாங்களே. அங்கே ஒருத்தன். நம்மளை அடிக்க வரலன்னு நினைக்கிறேன். நம்மளை அடிக்க வரல. நீங்க மட்டும் எப்படி அடிச்சுட்டு போறாங்க தெரியலையே. சரி வாங்க, நம்ம கிறிஸ்டல் போற வழியிலயும் இருக்கும். இருந்தா எடுத்துட்டு போவோம். இங்க வந்தா என்ன எல்லா லூட்டையும் அடிச்சிட்டாங்க. ஷிட், ஒரே ஒரு கிறிஸ்டல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு கிறிஸ்டல் வந்துருச்சு. போடு. மற்றதையும் சீக்கிரமே அன்லாக் பண்ணலாங்க. ஒன்று அடிச்சா 4 கிறிஸ்டல் தான் கிடைக்குது. பரவாயில்ல, அதுவே பெருசு. என்னடா டே, 8 கிறிஸ்டல் தான்டா எடுத்திருக்கேன். பத்தாது கைஸ், இன்னும் ஒரே ஒரு கிறிஸ்டல் உடச்சிட்டு போவோம். சொன்னோன்னே கிடச்சிச்சு. பரவாயில்ல. நம்ம கிட்ட தான் ஆரோ இருக்குல்ல, ஒருத்தரை போட்டு தருவோமா? ஆர்மர் போயிடும்னு பயப்படுறாங்க. ப்ரோ பிளேயர் ஆஃப் மதுரைக்கு என்னடா பயம்? இருங்க, அதை உடச்சிட்டு போய் ஒருத்தனையாச்சும் கொண்டு வருவோம். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட ஆரோ இருக்கான்னு பார்க்கணும். 4 ஆரோ இருக்குமா? 27 ரீச் ஆயிடுச்சு. பேக்குள்ள போயிட்டு நினச்ச மாதிரியே இல்லை. 2 லாக் கிளம்பு. சரி, இன்வென்ட்ரியில் ஏதாவது இருக்கா? இங்கே இன்வென்ட்ரி போய் பார்ப்போம். இன்வென்ட்ரி போடா. மூணு அம்பு இருக்கு. சரி வாங்க, காலி ஆயிடுச்சுன்னா ஆக்ஸை வச்சே போடுவோம். காலான்னு காட்டுது. அங்கே ஒரு கிறிஸ்டல் இருக்கு. இங்கே தான் மண்டையா இருக்கானா? அந்த இருக்கேன். வாடாடே, இந்த அடிச்சுக்கூடா. இல்லை அடிக்க மாட்டுற. போடு. 10% வந்துச்சு. போட அவனை. அட்றா அவனை. ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இன்னும் ஒன்றே அம்பு தான் இருக்கு. என்னடா அடிக்கவே மாட்டான். டே, அவனை அட்றா. என்ன ஆச்சு? அம்பு இருக்கு, ஒரே ஒரு அம்பு இருக்குங்க. என்னடா ஆச்சு? ஏதோ எரர் ஆயிடுச்சுங்க. சரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாரி, ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு. என்னன்னு இப்போயே சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் வீட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பார்ட்டில் இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இது கிறிஸ்டல் எடுத்தாச்சு. ஒருத்தன் வந்து செத்துட்டான். ஆல்ரெடி செத்துட்டான். இந்த வீடியோ அதோட முடிஞ்சிடுச்சு. சாரி. அடுத்த பார்ட்டில் என்ன நான் கண்டினியூ பண்ண பார்க்குறேன். அடுத்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்லாம் எடுக்காதீங்க. அது வேஸ்ட்டுங்க. திரும்ப வந்து அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல உங்கள் வீடு இருக்கவே இருக்காதுங்க. அது வேஸ்ட்டு. ஸோ பண்ணாதீங்க. ஸோ இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுறது, முடிச்சு தானே ஆகணும். ஒரு சின்ன டெக்னிக்கல் எதானால முடிக்க வேண்டியதாக போச்சு. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் டிஜி. பாய்.